அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய கிழமையில ஆரம்பமாகுது. முருகப்பெருமானுக்கு வழிபாட்டிற்கு உகந்த கிழமை பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான். தீராத கடன் தீர, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் வருடத்தின் முதல் நாள் தவறாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்யுங்க. இன்றைய நாளில் உங்களால் மன திருப்தியோடு என்ன செய்ய முடியுமோ, நீங்கள் சாமி கும்பிடுறது, தான தர்மம் பண்ணுறது, மற்ற உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது, உங்களால் மன திருப்தியோடு என்ன செய்ய முடியுமோ அதை தயவு செய்து செய்யுங்க. ஏன்னா வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செலவு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்ய கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மதியம் 1 to 2 செவ்வாய் கோரை நேரம் அல்லது இரவு 8 to 9 செவ்வாய் கோரை நேரத்துல செய்யணும். எல்லாருக்குமே முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் முருகனை பிடிக்கும் அப்படின்னா முருகா அப்படின்னு தவறாம இந்த ஆடியோ கோக்கையில கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேரோட இஷ்டதெய்வம் என்னன்னு கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க, முருக கடவுள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த முருகனை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பூஜையரில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி துவரி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வலது கையில் கொஞ்சம், இடது கையில் கொஞ்சம் வச்சுட்டு மனதார நீங்கள் முருகனை நினச்சி ஓம் சோமஸ்கந்தாய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லி அந்த துவரம்பருப்பை ஒரு மஞ்சள் நீரை துணியில் போட்டு மூட்டையாக கட்டி முருகப்பெருமான் முன்னாடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க, இல்லை பசுவுக்கு கொடுத்துருங்க. இப்படி ஒரு எளிமையான பரிகாரம், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஆனால் இந்த பரிகாரத்தால் எப்பேற்பட்ட கடனும் கூட நிச்சயமாக தீரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றுங்க. பூஜையில் உங்களால் முடிந்தளவு முருகனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி தோரம்பருப்பை வச்சு வேண்டிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும், தீராத கடனும் தீரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.